அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றி தொடங்குகிறேன். மஸ்ஜிதுல் எஹ்சான் பள்ளிவாசலில் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் கடைசி 10 நன்மை தரக்கூடிய இந்த இரவுகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகளை அழைத்து ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேச வைத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் தமிழ்நாடு தழுவிய அளவில் 10 பேருக்கு நீங்கள் வழங்கியிருக்கிற அந்த வாய்ப்பில் இந்த எளியவன் என்னையும் மதித்து எனக்கும் ஒரு நாளை ஒதுக்கி ஒரு தலைப்பை ஒதுக்கி உங்களோடு உரையாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள். அதற்காக நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஜஸாக்கல்லாஹ். இந்த மஜ்லிஸில் குழுமி இருக்கிற உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சூழப்படட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இஸ்லாமிய சமூகமும் ஊடகமும் என்பது எனக்கு நீங்கள் தந்திருக்கிற தலைப்பு. ஊடகம் என்பது இந்து சமூகத்திற்கு ஒரு ஊடகம், கிறித்தவ சமூகத்திற்கு என்று ஒரு ஊடகம், ஜைன சமூகத்திற்கு என்று ஊடகம், சீக்கிய சமூகத்திற்கு என்று ஒரு ஊடகம், இஸ்லாமிய சமூகத்திற்கு என்று ஊடகம் என்று ஊடகத்தை பிரிக்க முடியாது. ஊடகம், மீடியா, ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். ஆனால் இங்கே நாம் இஸ்லாமிய சமூகமும் ஊடகமும் என்று தலைப்பு போட்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்திற்கென்று ஒரு ஊடகம் தேவை என்கிற நோக்கத்தில் இந்த தலைப்பு போடப்படவில்லை. அப்படி போட்டிருக்க மாட்டீர்கள். இஸ்லாமிய சமூகமும் ஊடகமும் என்றால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொதுவான ஊடகத்தில் முஸ்லிம்களை பற்றிய பார்வை அல்லது பொதுவான ஊடகத்தில் முஸ்லிம்களின் நிலை என்பதாகத்தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஊடகத்தை பற்றி, மீடியாவை பற்றி நம்மில் பெரும்பான்மையோருக்கு என்ன பார்வை இருக்கிறது என்று சொன்னால், நமக்கென்று ஒரு ஊடகம், முஸ்லிம்களுக்கென்று ஒரு ஊடகம் என்கிற பார்வை இருக்கிறது. அதுதான் அடிப்படையிலேயே பிரச்சனையான பார்வை, கோளாறான பார்வை. நமக்கென்று ஒரு ஊடகத்தை நாம் உருவாக்க முடியாது. நமக்கென்று ஒரு ஊடகம் என்று நாம் ஒரு அடைப்புக்குறிக்குள் அதை கொண்டு வரும்போதே அது நமக்குள் சுருங்கி விடுகிறது. ஆனால் பிரச்சனை நமக்குள் உள்ளதல்ல. பிரச்சனை நம்மை பற்றி பொதுமக்களிடம் சொல்லப்பட்டிருக்கிற தவறான தகவல். பிரச்சனை நம்மை பற்றி முஸ்லிம் அல்லாத வெகுமக்களிடம் விதைக்கப்பட்டிருக்கிற மோசமான புரிதல். அதை களைவதற்கு ஊடகம் வேண்டும். பொதுமக்களிடம் வேலை செய்வதற்கு ஊடகம் வேண்டும். பொதுமக்களிடம் நல்ல தகவலை எடுத்துச் சொல்வதற்கு ஊடகம் வேண்டும். பொதுமக்களிடம் இந்த சமூகத்தை பற்றிய நல்ல பார்வையை விதைப்பதற்கு ஊடகம் வேண்டும். அது பொதுமக்களின் ஊடகமாக இருக்க வேண்டும். அது முஸ்லிம்களின் ஊடகமாக இருக்கக்கூடாது. முஸ்லிம்களின் ஊடகம் என்றாலே அதை முஸ்லிம்கள் தான் பார்ப்பார்கள் என்கிற ஒரு சுருங்கிய வட்டம் அமைந்து விடுகிறது. பொதுமக்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும், வெகுமக்கள் ஊடகமாக அது இருக்க வேண்டும் என்றால் அது வெகுமக்களிடம் இருந்து வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? இன்றைக்கு ஊடகங்கள் என்பது வெகுமக்களிடம் தான் இருக்கிறது, முஸ்லிம் அல்லாத பொதுமக்களிடம் தான் இருக்கிறது. அந்த பொது தரப்பிலிருந்து தான் நடத்தப்படுகிறது. ஆனால் முஸ்லிம்களை பற்றிய பார்வை, முஸ்லிம்களை பற்றிய கருத்துருவாக்கம் மோசமானதாக, தவறானதாக சித்தரிக்கப்படுகிறது. அது எப்படி சித்தரிக்கப்படுகிறது, எப்படி சித்தரிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதையெல்லாம் நான் இங்கே பட்டியல் போட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றாடம் இன்றைக்கு வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நொடி பொழுது வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிரி என்ன செய்கிறான் என்றால், ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு வேலை செய்கிறான். நாம் என்ன செய்கிறோம் என்றால், கருத்தை மறுப்பதற்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். காலம் தொட்டு, இந்த ஊடகம் உருவான காலம் தொட்டு இன்றைக்கு இந்த ஊடகம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு பாய்ந்து சென்று கொண்டிருக்கிற இந்த நேரம் வரை நாம் செய்து கொண்டிருப்பது நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான,
எதிரிகளினுடைய அம்புகளில் இருந்து நாங்கள் அப்படி இல்லை அப்படி இல்லை என்று விளக்கம் சொல்லுவதற்காகத்தான் இந்த ஊடகங்களை நாம் பயன்படுத்துகிறோம். அதுவும் அவர்கள் பயன்படுத்துகிற ஊடகத்தை பயன்படுத்துகிறோமா என்றால் இல்லை. அவர்கள் ஒரு ஆனந்த விகடன் எழுதுவார்கள், நாம் நம்முடைய பத்திரிகையில் பதிலளி கொடுத்து கொண்டிருப்போம். அவர்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஒரு சினிமாவின் மூலம் சொல்லுவார்கள், நாம் அதற்கு விமர்சனத்தை நம்முடைய வார பத்திரிகையிலோ மாத பத்திரிகையிலோ நம்முடைய உள்ளரங்கத்திலோ நம்முடைய கருத்தரங்கத்திலோ நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். அவர்கள் பம்பாய் படத்தின் மூலம் சொல்வார்கள், அவர்கள் ரோஜா படத்தின் மூலம் சொல்வார்கள், நாம் அதற்கு மறுப்பு என்று சொல்லி நமக்குள் பேசிக் கொண்டிருப்போம். இந்த சித்திரம் என்ன சொல்லும், அந்த சித்திரம் யாரிடம் போய் சொல்லும்? வெறும் இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவுத்தளத்தில் மட்டுமா அதை பார்க்கிறார்கள்? அவர்கள் மட்டுமா அதை விவாதிப்பார்கள்? சம்பந்தமே இல்லாதவன், எங்கேயோ கிராமத்தில் கிடக்கிறவன், ஒரு மூட்டை தூக்கக்கூடியவன், ஒரு வண்டி இழுக்கக்கூடியவன், உழைத்து களைத்து போய் ஒரு தியேட்டரில் போய் ஒரு படத்தை பார்ப்போம் என்று சொல்லி தன்னுடைய அலுப்பை தீர்த்து கொள்வதற்கு, ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு திரையரங்குக்குள் நுழைந்து ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி படத்தை பார்க்கக்கூடியவனுடைய எண்ணத்தில் என்ன கருத்து விதைக்கப்படுகிறது? எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் படம் பார்க்கக்கூடிய சமூகம்? இன்றைக்கு 7 கோடிக்கு மேல் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 6 கோடி பேருக்கு மேல் திரைப்படம் பார்க்கக்கூடியவர்கள். திரைப்படம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த சாமானிய மக்களிடம். அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிமையான இடத்தில் இருந்து கொண்டு இந்த கருத்தை விதைக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தை விதைக்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்த மண்ணுக்கு தொடர்பற்றவர்கள், தேசியத்திற்கு எதிரானவர்கள், தேசிய கொடியை கொளுத்தக்கூடியவர்கள் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் வரலாற்றை தோண்டி பார்த்தால் இவர்கள் காட்டுகிற சித்திரத்திற்கு எதிரானதாக, நேர் முரணானதாக உண்மை இருக்கிறது. தேசியத்தில் பங்கை செய்து தன்னுடைய உழைப்பை கொடுத்து, தன்னுடைய கல்வியை துறந்து, தன்னுடைய வேலைவாய்ப்பை துறந்து, தன்னுடைய பொருளாதாரத்தை துறந்து அத்தனையும் அள்ளி கொடுத்து இந்த தேசியத்திற்காக போராடிய சமூகம் முஸ்லிம் சமூகம். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? நான் சொல்லக்கூடிய இந்த உண்மை செய்தி எங்கே இருக்கிறது? ஏதோ ஒரு வரலாற்று புத்தகத்தில் இருக்கும். அந்த வரலாற்று புத்தகமும் பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகமாக இல்லை. அது ஏதோ ஒரு வரலாற்று ஆய்வாளர் எழுதி வைத்திருப்பார். நம்மில் யாரோ ஒரு 4 பேர் அதை படித்திருப்போம். அந்த அளவில் தான் அது சுருங்கி இருக்கிறது. உண்மை ஒரு 4 பேர் அளவுக்கு சுருங்கி இருக்கிறது. பொய் 4 கோடி பேர் அளவுக்கு பெருகி இருக்கிறது. ஆக கருத்து எதில் சொல்லப்படுகிறது என்பது முக்கியம். கருத்து கால ஓட்டத்திற்கு ஏற்ப மக்கள் பார்க்கிற, மக்களை ஆளுமை செய்கிற ஊடகங்களின் வாயிலாக சொல்ல வேண்டும். நாம் இன்றும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வலிமையான ஊடகமாக இருந்த இந்த அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா, அந்த பிரிண்ட் மீடியாவுக்குள்ளேயே புழங்கிக் கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மீடியா, வலிமையான மீடியா. அன்றைக்கு வேறு மீடியாவே கிடையாது. எதை எடுத்தாலும் நீங்கள் எழுத்தில் தான் சொல்லியாக வேண்டும். எதை எடுத்தாலும் நீங்கள் விளக்கமாக எழுதி அதை புத்தகமாக பதிப்பித்து மக்களிடம் பரப்ப வேண்டும். அப்படித்தான் நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் ஒரு கருத்தை. அன்றைக்கு அது மீடியா, அதில் சொன்னோம், தவறில்லை. ஆனால் 50 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு மீடியா வேறு வேறு வடிவம் எடுத்திருக்கிறதே, வேறு வேறு வடிவத்தில் மக்களை ஆளுமை செய்கிறதே. அந்த வடிவங்களிலெல்லாம் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை நாம் பரிசீலித்து பார்த்திருக்கிறோமா? என்றைக்காவது அதை ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறோமா? அவர்கள் இதன் மூலம் சொல்கிறார்களே, அவர்கள் இதன் மூலம் சொல்கிறார்களே, அவர்கள் இதன் மூலம் சொல்கிறார்களே, இதிலெல்லாம் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை. அந்த ஊடகங்கள் இன்றைக்கு நம்மிடம் இல்லை. நாம் நினைப்பதெல்லாம் நமக்கென்று ஒரு சேனலை தொடங்கிவிடலாம், நமக்கென்று ஒரு பத்திரிகை தொடங்கிவிடலாம், ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறோம். உண்மையிலே அது பிரச்சனை தீர்க்காது, பிரச்சனையை வளர்க்கும், பிரச்சனையை வளர்க்கும். இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் சேர்ந்து, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து, எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து ஒரு சேனலை தொடங்குகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு தொலைக்காட்சி நாம் தொடங்குகிறோம். இன்றைக்கு நம்மிடம் தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி இல்லை. ஒரு தொலைக்காட்சியை நாம் தொடங்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். தொலைக்காட்சியை தொடங்குவதற்கு என்ன வேண்டும்? ஒரு டிவியை தொடங்குறதுக்கு முதல்ல லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கிடலாம். அதன் பிறகு ஒரு அலுவலகத்தை உருவாக்க வேண்டும். அலுவலகத்தை உருவாக்கிடலாம். ஏன்னா நம்ம காசை வசூல் பண்ணிவிடுவோம். காசு கொடுக்கக்கூடியவங்க ஒரு 20 பேர் சேர்ந்துருவாங்க.
சேர்ந்து தான் அதை தொடங்குகிறோம். அதனால் இந்த அலுவலகம் போடுறது, லைசன்ஸ் வாங்குறது, இதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. பொருட்கள் வாங்குறது, கேமரா வாங்குறது, மைக்கு வாங்குறது, அதெல்லாம் எந்த தடையும் இருக்காது. எல்லாமே வாங்கிடலாம். டிவியும் தொடங்கிடலாம். ஆனால் டிவி நடத்துவதற்கு லைசன்ஸ் வாங்குவது எவ்வளவு முக்கியமோ, கேமரா வாங்குவது எவ்வளவு முக்கியமோ, அலுவலகம் போடுவது எவ்வளவு முக்கியமோ, ஒரு ஸ்டூடியோ போடுவது எவ்வளவு முக்கியமோ, தமிழ்நாடு முழுவதும் அதை மக்களிடம் தெரிவதற்கான அந்த நெட்வொர்க்கை அமைப்பது, கேபிள் நெட்வொர்க்கை அமைப்பது எவ்வளவு முக்கியமோ, அதுபோல மிக முக்கியமானது மீடியாவில் பணியாற்றக்கூடிய ஆளுமைகள். மீடியா என்கிற அந்த துறைக்கான வேலைக்கான ஆட்கள். அவர்களை எங்கே இருந்து இறக்குவோம்னா, அதற்கு நாம் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? லைசன்ஸ் வாங்கி விடலாம், ஸ்டூடியோ போட்டு விடலாம், அலுவலகம் போட்டு விடலாம். ஆனால் மீடியாவை தொடர்ந்து நடத்துவதற்கு தேவையான மனித வளம், அதை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா? ஏன் முஸ்லிம்களால் ஒரு தொலைக்காட்சியை தொடங்க முடியவில்லை, ஒரு பத்திரிகையை தொடங்க முடியவில்லை, அல்லது எங்கோ அத்திப்புத்தார் போல தொடங்கினாலும் தொடர்ந்து அதை நடத்த முடியவில்லை என்றால், பிரச்சனை லைசன்ஸ் வாங்குவதில் அல்ல, பிரச்சனை அலுவலகம் போடுவதில் அல்ல, பிரச்சனை கேமரா வாங்குவதில் அல்ல, பிரச்சனை ஸ்டுடியோ போடுவதில் அல்ல, பிரச்சனை மீடியாவை தொடர்ந்து நடத்துவதற்கான மனித வளத்தில் குறைபாடு இருக்கிறது தமிழ் முஸ்லிம் சமூகத்தில். அதை பற்றி நாம் சிந்திக்க கூட இல்லை. எப்படி நாம் ஒரு மீடியாவை நடத்த முடியும்? அதனால்தான் நம்மால் மீடியாவை நடத்த முடியவில்லை, பொது மீடியாவை நடத்த முடியவில்லை. நாம் தொடங்கினாலும் அது முஸ்லிம் மீடியாவாக சுருங்கி போகிறது. மற்ற யாரும் அதன் பக்கம் திரும்பி பார்க்காமல் அது ஒரு முஸ்லிம் வண்ணம் பூசப்பட்ட மீடியாவாக அது சுருங்கி விடுகிறது. அவர்கள் ஆனந்த விகடன் தொடங்குகிறார்கள், அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தொடங்குகிறார்கள், அவர்கள் தினமலர் தொடங்குகிறார்கள், அவர்கள் தினமணி தொடங்குகிறார்கள், அவர்கள் தி ஹிந்து தொடங்குகிறார்கள், தி இந்து தமிழ் தொடங்குகிறார்கள், அவர்கள் தினத்தந்தி தொடங்குகிறார்கள். தினத்தந்தி யாருடைய மீடியா? தினத்தந்தி நம்முடைய மீடியா, நாமும் படிக்கிறோம், நம்முடைய மீடியா தான் அது, நம்முடைய பேப்பர், நம்முடைய டிவி. புதிய தலைமுறை யாருடைய மீடியா? பொது மீடியா. அதெல்லாம் பொது மீடியா, நாமே ஒத்துக்குவோம். அது நம்ம டிவி தான், எல்லாரும் பார்க்குற டிவி தான் அப்படின்னு நாமே ஒத்துக்குவோம். ஆனால் நாம் என்னென்ன தொடங்கி இருக்கிறோம்? கடந்த 100 ஆண்டுகளில் தமிழ் முஸ்லிம்கள் தொடங்கி இருக்கிற மீடியா: முஸ்லிம் முரசு, சமரசம், மறுமலர்ச்சி, மணிச்சுடர், உணர்வு, ஒற்றுமை, விடியல் வெள்ளி, மூன் டிவி. நான் சொன்ன இந்த மீடியாக்கள் வெகு மக்களை போய் சென்றடைந்திருக்கிறதா, அல்லது வெகு மக்களுக்கான மீடியாவாக நடத்தப்படுகிறதா அப்படிங்கிறது கேள்வி. அவர்கள் தொடங்கிய மீடியாக்கள் அவர்களின் கருத்துக்களோடு தான் வருகிறது, கவனிக்க வேண்டும். அவர்களின் கருத்துக்கள் இல்லாமல் வரவில்லை, அவர்களின் கருத்துக்களை எடிட் செய்துவிட்டு துண்டித்து விட்டு வரவில்லை. அவர்கள் நினைக்கிற கருத்தோடு தான் வருகிறது, ஆனால் பொது மீடியாவாக வருகிறது. பொது மீடியா என்றவுடன் அவர்கள் முழுக்க 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 பொதுமக்களுக்கான மீடியாவாக அவர்கள் நடத்தவில்லை. அவர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லவில்லை, அவர்களின் உள்ளத்தில் உள்ளதைத்தான் சொல்லுகிறார்கள். ஒரு மீடியா என்றால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற மீடியாக்கள், பொது மீடியாக்கள் அப்படி சொல்லுகின்றனவா? சொல்லவில்லை. உள்ளதை உள்ளபடி சொல்லவில்லை, உள்ளத்தில் உள்ளதை சொல்லுகிறார்கள். அவர்களின் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் சொல்லுகிறார்கள். குறைபாடு எங்கே என்றால், இதே போன்று ஏன் நம்மால் செய்ய முடியவில்லை என்றால், அவர்கள் பத்திரிகையை தொடங்குவதற்கு முன், டிவியை தொடங்குவதற்கு முன் மனித வளத்தை தொடங்கி இருக்கிறார்கள், தொடர்ந்து அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் அதில் மிகப்பெரிய கோட்டை விட்டிருக்கிறோம். ஹிந்துவில் பணியாற்றக்கூடிய ஒருவரை அழைத்து வந்து, நீ காஷ்மீரை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், நீ ஈழத்தை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், நீ முல்லை பெரியாரை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், நீ கூடங்குளம் அணு உலையை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், நீ காவிரி பிரச்சனையை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், மீனவர் பிரச்சனை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், நீ இஸ்ரேலை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், பாலஸ்தீனத்தை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், அமெரிக்காவை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், இங்கே வடகிழக்கு மாநிலங்களில் நக்சலைட்டுகளை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், முஸ்லிம்களை பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான், RSS பற்றி எழுது என்று சொன்னாலும் எழுதுவான். இந்த அளவுக்கு அனைத்து தரவுகளிலும், அனைத்து தகவல்களிலும் டேட்டாஸ் உள்வாங்கியவர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். பொதுவான ஆளாக
ஒருவரை உருமாற்றி ஒருவரை வளர்த்தெடுத்து அவன் எந்த தலைப்பை கொடுத்தாலும் அவனுக்கு பேச தெரிய வேண்டும், அவனுக்கு எழுத தெரிய வேண்டும், அதனுடைய ஆள் அகலம் தெரிய வேண்டும் என்கிற அளவுக்கு ஆட்களை உருவாக்கி வைத்து விட்டுத்தான் அவர்கள் மீடியாக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் நம்மில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த பத்திரிகைகளில் அல்லது இந்த பத்திரிகைகளுக்கு வெளியே நமக்குள் மீடியாக்காரர்கள், ஊடகக்காரர்கள் என்று நாம் சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள், நாம் சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூடங்குளத்தை பற்றி எழுதுவார்களா? முஸ்லிம் இடஒதுக்கீடு சப்ஜெக்ட், பாபர் மசூதி சப்ஜெக்ட், சிறைவாசிகள் சப்ஜெக்ட், இன்னொரு 4-5 சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை தாண்டி பொதுவான பல சப்ஜெக்டில் நமக்கு இன்னும் நாலேஜே கிடையாது. அதுதான் பிரச்சனை. நான் ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. அதற்கு ஒரு சான்று என்னன்னா, இது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா, இது எப்படி இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்குது அப்படின்னா, இன்றைக்கு மீடியாக்களில், ஊடகங்களில் நாம் நமக்கென்று ஒரு சேனலை உருவாக்குவது பற்றி, நமக்கென்று ஒரு மீடியாவை உருவாக்குவது பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் யாரோ ஒருவர் உருவாக்கி வைத்திருக்கிற மீடியாவில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு தினமும் ஒவ்வொரு மீடியாவும், ஒவ்வொரு டிவியும் 9 மணி 10 மணி விவாதங்களை நடத்துகிறார்கள். அரசியல் விவாதங்களை, சமூக நிகழ்வுகளை விவாதிக்கிறார்கள். அது அனைத்து தரப்பினராலும் பார்க்கப்படுகிறது. அது இன்றைக்கு ரேட்டிங், டிஆர்பி ரேட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ரேட்டிங்கில் உச்சத்தில் இருக்கிறது. இந்த அரசியல் விவாதங்கள், இந்த நேர்பட பேசு விவாதங்கள், இன்றைக்கு தொலைக்காட்சியினுடைய அந்த இரவு நேரங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த விவாதங்கள், அதில் தினமும் ஒரு டிவிக்கு 4 பேர் வீதம், கிட்டத்தட்ட 5-6 டிவி இருக்கிறது. ஒரு 40 பேருக்கு இருக்கை போடப்படுகிறது. ஒரு டிவிக்கு 4 பேர் வச்சுக்கங்க, 5 டிவியில் விவாதம் நடக்குதுன்னு வைங்க, ஒரு 20-25 பேர்ல இருந்து 40 பேர் வரைக்கும் விவாதத்துக்கு ஒரு மணி நேரத்திற்கு மட்டும் இருக்கை போடப்படுகிறது. இந்த 40 பேரில் ஒரு விவாதத்துக்கு மட்டும் சொல்றேன், எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கிறது. விருந்தினர்களை அழைத்து தொலைக்காட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், காலையில் இருக்குது விவாதம், மத்தியானம் இருக்குது, சாயங்காலம் இருக்குது, பல நிகழ்ச்சிகள் இருக்குது. இரவு நேரத்தில் நடக்கிற அந்த 1 மணி நேர விவாதத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த விவாதத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற அன்றாட சம்பவங்களை விவாதிக்கிறார்கள். எந்த சம்பவமும் விவாதத்திலிருந்து தப்புறது கிடையாது. இப்போ அந்த சப்ஜெக்ட் தான் எடுப்பாங்க, இந்த சப்ஜெக்டை எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா சப்ஜெக்டையும் எடுக்கிறாங்க. ஏன்னா சப்ஜெக்டுக்கு அவங்க அலையிறாங்க. அன்னன்னைக்கு அன்னைக்கு இந்த ஆம்பூர் கலவரத்தையும் எடுக்கிறாங்க, சுவாதி பிரச்சனையும் எடுக்கிறாங்க. ஆம்பூரில் கொல்லப்பட்ட ஷஹீல் அகமதை பற்றியும் பேசுகிறார்கள், நுங்கம்பாக்கத்தில் கொல்லப்பட்ட சுவாதியை பற்றியும் பேசுகிறார்கள், கோகுல்ராஜை பற்றியும் பேசுகிறார்கள், இளவரசனை பற்றியும் பேசுகிறார்கள். டெய்லி விவாதம் தான். ஒரு கருத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விவாதமாகிறது. அந்த அளவுக்கு ஊடகத்தில் ஒரு ஜனநாயக தன்மை மலர்ந்திருக்கிறது. இது தொழில்நுட்பம் வழங்கி இருக்கிற, காலம் வழங்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை. முன்னாடிலாம் இந்த சப்ஜெக்ட், முன்னாடிலாம் மீடியாக்கள் எடிட்டோரியல் அல்லது செய்தி, அவர்கள் நினைத்ததை மட்டும்தான் போடுவாங்க, அவர்கள் நினைக்கிற கருத்தை மட்டும்தான் விதைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த காட்சி ஊடகம் வந்த பிறகு, இந்த தலைப்புகளுக்கு பஞ்சம் ஏற்பட்ட பிறகு, விருந்தினர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்ட பிறகு, எது பரபரப்பான செய்தியோ அதையெல்லாம் எடுப்பது என்கிற நெருக்கடிக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். எனவே எங்கே அநீதி நடந்தாலும், எங்கே பிரச்சனை நடந்தாலும் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வது, விவாதிப்பதன் மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு அதனுடைய இன் அண்ட் அவுட், அந்த செய்தியை பற்றி, அந்த தகவலை பற்றிய 2 தரப்பினுடைய கருத்தையும் பதிவு செய்வது என்கிற ஜனநாயகம் வந்திருக்கிறது. முன்னாடியெல்லாம் நீங்கள் ஹிந்துவில் ஒரு கட்டுரை வருது இந்த சம்பவத்தை பற்றி அப்படின்னா, ஹிந்து எழுதினாதான், ஹிந்து ரிப்போர்ட்டர் எழுதினாதான், ஹிந்து தலையங்கம் எழுதினாதான், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதினாதான், தினத்தந்தி எழுதினாதான், அதாவது அவங்க மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் அவங்க எழுதுவாங்க. மக்களை எல்லாம் கூப்பிட்டு கருத்து கேட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய காட்சிகள் மிக மிக குறைவு. அப்படியே நீங்க சொன்னாலும் அதுல எதை எடிட் பண்ணணுமோ அவன் எடிட் பண்ணி எது வரணுமோ அதை மட்டும் தான் வர வைப்பான். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. உங்களை அழைத்து 1 மணி நேரம் உட்கார வைத்து நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் பேச முடியும். லைவ் நேரடி ஒளிபரப்பு, எதையும் கட் பண்ண முடியாது, எதையும் துண்டிக்க முடியாது, கத்திரி போட்டு லைவ் அப்படியே மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை உட்கார வச்சிருக்கிறான். அன்னைக்கு எது சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுக்கு உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறான். நீங்க எது பேசினாலும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். நீங்க எதை வேணாலும் பேசலாம், மக்கள்கிட்ட சேர்ந்துடும். போய் உங்களை எடிட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜனநாயகத்தன்மை ஊடகத்தில் மலர்ந்திருக்கிறது. எல்லா சப்ஜெக்டும் விவாதிக்கப்பட்டாச்சு.
விவாதிக்கப்படாத சப்ஜெக்டே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா சப்ஜெக்டும் விவாதிக்கப்பட்டிருக்குது ஊடகங்களில். இந்த இடத்தில் நம்முடைய நிலை என்ன? இதை நாம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் சேனல் தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் காசு போட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் விளம்பரத்துக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒரு பணக்காரன் அவன் சொந்த செலவில் டிவி தொடங்கி வச்சிருக்கிறான், லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறான், எல்லா மக்களுக்கும் தெரிகிற அளவுக்கு தொழில்நுட்பத்தோடு அதை நடத்துகிறான். எல்லா இடமும் எல்லார் வீட்லேயும் அந்த டிவி தெரியுது. இவ்வளவு செட்டப்பை செய்து வச்சு அன்னன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை எடுத்து அலசுறான். அது நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேருது. அவனுக்கு அந்த சப்ஜெக்டை அலசுவதற்கு ஒரு டிவிக்கு 1 மணி நேரத்திற்கு 4 பேர் வீதம், 6 டிவிக்கு 7 டிவிக்கு 30 பேர் 40 பேர் தேவைப்படுகிறார்கள். இந்த 40 பேரில் ஒரு நாளைக்கு 40 பேர் தேவைப்படுகிறார்கள். இந்த 40 பேரில் அன்றாடம் நடக்கக்கூடிய உலக நடப்புகளை அலசக்கூடிய இடத்திற்கு எத்தனை முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறோம்? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம மக்கள்கிட்ட இருந்து என்ன பதில் வரும்னா, அதெல்லாம் எல்லாம் நம்மளெல்லாம் கூடுவாங்களா? அதெல்லாம் கூட மாட்டாங்க. இந்த முன்முடிவே தவறானது. எனவே அவன் டிஆர்பி ரேட்டிங்கை கூட்டுவதற்காகவாவது அவன் பரபரப்புக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். எந்த ஆட்கள்? அவனுடைய எதிர்த்தரப்பு ஆட்கள் 2 பேர் தேவைப்படுகிறார்கள். அந்த கருத்தை மறுப்பதற்கு 2 பேர் தேவைப்படுகிறார்கள். அந்த 2 பேர், ஒரு டிவிக்கு 2 பேர் தேவைப்படுகிறார்கள், 5 டிவிக்கு 10 பேர் தேவைப்படுகிறார்கள். அனைத்து சப்ஜெக்டிலும் அனைத்து தலைப்பிலும் ஆழமாக விவாதிக்கக்கூடிய அறிவுள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன் நான். ஆக ஒரு 10 பேருக்கு பஞ்சம் இருக்கிறது தமிழ் முஸ்லிம் சமூகத்தில். வெறும் 10 பேருக்கு பஞ்சம் இருக்கிறது அனைத்து சப்ஜெக்டிலும். நான் பாபர் மசூதி கூப்பிட்டாலும் பேசுவேன், நான் முல்லை பெரியார் கூப்பிட்டாலும் பேசுவேன், நான் இடஒதுக்கீடை பற்றினாலும் பேசுவேன், நான் காவிரியை பற்றியும் கூட பேசுவேன் என்று சொல்லக்கூடிய 10 ஆளுமைகளுக்கு தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் பஞ்சம் இருக்கிறது. சென்னையில் தான் அவர்கள் கூப்பிடுகிறார்கள், கோயம்புத்தூரில் தகுதியானவர்கள் இருக்கிறோம், எங்களை அழைக்க மாட்டார்கள் என்று நீங்கள் தப்பிவிட முடியாது. கோயம்புத்தூர்லேயும் ஸ்டுடியோ போட்டு வச்சிருக்கிறான். கோயம்புத்தூரில் ஸ்டுடியோ போட்டு வைத்திருக்கிறார்கள், தினத்தந்தி டிவியும் புதிய தலைமுறை டிவியும். இந்த கோயம்புத்தூர் ஸ்டுடியோவில் யார் வந்திருக்கிறார்கள் என்று என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கோயம்புத்தூர் ஸ்டுடியோவுக்கு யாருடைய காலடி தடப்பட்டிருக்கிறது என்று என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிட முடியும், கோயம்புத்தூர் ஸ்டுடியோவில் யாருடைய காலடி தடப்பட்டிருக்கிறது. இது யாருடைய தோல்வி? உங்களை கூட மாட்டேன்னு சொன்னா மீடியா. பிழை யாரிடம்? உருவாக்கப்பட்டிருக்கிற மீடியாவில் கூட நாம் வரவில்லை, நாம் பயன்படுத்தவில்லை. உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற மீடியாவில் அவர்கள் உங்களை மறுக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு நீங்க தேவை. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற என்ன தகுதியின் அடிப்படையில் என்னங்க நிறுத்திருக்கிறீங்க? இங்கே என்னை விட 2 மடங்கு வயதில் கூடியவர்கள் எத்தனையோ பேர் உட்காந்து என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை விடலாம் வயசுல கூடவனா? உங்களை விடலாம் எனக்கு அனுபவம் இருக்குதா? எந்த தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு கருத்து சொல்வதற்கு என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறீர்கள்? அப்படி என்னத்தை நான் சாதிச்சிட்டேன்? எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த அங்கீகாரத்தை எனக்கு நீங்க வழங்கி இருக்கிறீங்க? ஏதோ ஒரு 4 டிவியில பார்த்துருப்பீங்க, அவ்வளவுதானே. வேற என்ன? நான் இன்னும் பிறந்தவர்களிருந்தே பெரிய பிரபலமா வந்தனா? இல்லைல்ல. பிறந்ததிலிருந்தே எல்லா சப்ஜெக்டும் விவாதிக்கக்கூடிய அறிவுத்திறன் மிக்கவனா வந்தனா? இல்லைல்ல. பிறந்த உடனே நான் காவிரி பிரச்சனை எனக்கு தெரியுமா? இல்லது வளரும் போது தெரியுமா? முல்லை பெரியார் தெரியுமா? எந்த பிரச்சனை தெரியும்? பொருளாதார பிரச்சனை தெரியுமா? எந்த பிரச்சனையும் தெரியாது. போற போக்கில் படிச்சுக்கிட்டோம், போற போக்கில் கத்துக்கிட்டோம். ஆனா நான் பயிற்சி பெற்று வரல. அல்லது என்னை போன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் விவாதித்துக் கொண்டிருக்கிறோமே ஊடகங்களில் அமர்ந்து. யாரும் பயிற்சி கொடுத்து நீ இந்த சப்ஜெக்ட் கேட்டா இதுக்கு இப்படி பதில் சொல்லணும், இந்த கேள்வி கேட்டா இதற்கு இப்படி பதில் சொல்லணுங்கிற தர்க்க ரீதியான அந்த பயிற்சியை நமக்கு தரவில்லை. ஆனால் அவர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறார்கள். இப்ப என்ன எப்படி ஏத்துக்கிட்டான்? ஹாஜாகனியை எப்படி ஏத்துக்கிட்டான் மீடியா? இன்றைக்கு நான் கோயம்புத்தூருக்கு வந்து விட்டால்
ஹாஜாக்கடி ஒரு உம்ராவுக்காக வெளிநாட்டுக்கு போய்விட்டால், அல்லது ஊடகங்களில் வரக்கூடிய சிக்கந்தர் சாஹிபோ இன்னும் சில பேரோ ஏதாவது ஒரு பணிக்காக வெளியூர் போய்விட்டால், அந்த 4 பேரும் ஒரே நேரத்தில் சென்னையில் அல்லாமல் வெளியூருக்கு போய்விட்டால், வெளிநாட்டுக்கு போய்விட்டால் முஸ்லிம் பிரதிநிதித்துவமே இல்லாத நிலை வருகிறது. கவனித்திருக்கிறீர்களா? ஊடகங்களில் அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்கிறது, ஆள் பஞ்சம். இது ஒரு பெரிய வேலையா? இது ஒரு பெரிய விஷயமா? முதல்ல கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் சொல்லுகிற கருத்தை இலவசமாக கொண்டு சேர்ப்பதற்கு ஒருத்தர் ஸ்டுடியோவை போட்டு தயாரா இருக்கிறான் அவங்கள காட்டுறதுக்கு. பேசுவதற்கு நாம் தயாராக இல்லை, இன்னும் தயாராகவில்லை. இன்னும் பேசக்கூடியவங்க இருக்காங்க. நான் சொன்னது போல முஸ்லீம் இடஒதுக்கீடுன்னா பேசுவாங்க, பாபர் மசூதி பிரச்சனைனா பேசுவாங்க, முஸ்லீம் சப்ஜெக்டில் மட்டும் அவங்களுக்கு ஆழங்கால் பட்டிருப்பாங்க. அது எப்போவாது 3 வருஷத்துக்கு ஒருக்க தான் விவாதிப்பான். அப்போ 3 வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த ஆளை கூப்பிட முடியும். அவன் அந்த சப்ஜெக்டையே எடுக்காவிட்டாலும் லைவ்ல நமக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் எடுக்க முடியும். ஆக நீ முல்லை பெரியாரை பற்றியோ அல்லது நாடாளுமன்ற தாக்குதலை பற்றியோ உனக்கு பேச தெரிந்தால்தான் நீ பாபர் மசூதி தாக்குதலை அதற்குள் புகுத்த முடியும். உனக்கு உயர் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் நியமனத்தில் நடக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை பற்றி உனக்கு பேச தெரிந்தால்தான் நீ முஸ்லிம் இடஒதுக்கீட்டை அதற்குள் நுழைக்க முடியும். நான் செய்தேன் அல்லது நான் இதையெல்லாம் எதிர்கொண்டேன் என்கிற அந்த என்னை பற்றிய புகழுரைக்காக நான் உங்களிடம் சொல்லவில்லை. எதுவுமே தெரியாதவன் தான், அதை பற்றிய நாலேஜ் இல்லாதவன் தான். ஆனால் ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு தைரியமாக அந்த களத்தை நாம் எதிர்கொள்ளும் போது அந்த களம் நமக்கு வசப்படும், இறைவன் நமக்கு வசப்படுத்தி தருவான். நம்ம அதுக்கு துணிறதே இல்லை, முதல்ல அதுக்கு துணிறதே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட வாய்ப்பு ஒரு ஊடகத்தில் ஒரு ஜனநாயக தன்மை மலர்ந்து கிடக்கிறது. எப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு, எப்படி அதை பயன்படுத்துகிறோங்கிற ஹிக்மத்து தான் நமக்கு தேவை. ஹிக்மத்தை பற்றி இஸ்லாத்தை தவிர வேற யார் சொல்லியிருக்க முடியும்? எந்த கோட்பாடு சொல்லி தந்திருக்க முடியும்? ஹிக்மத், டிப்ளமசி யார் சொல்லி தந்திருக்க முடியும்? நாம உணர்ச்சி வசப்படுறதுலையும் கருத்துக்களை போட்டு உடைக்கிறதுலையும் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு மோதிக்கிறதுலையும் தான் அந்த முனைப்பா இருக்கிறோமே தவிர, தீவிரமா இருக்கிறோமே தவிர, இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற அந்த டிப்ளமேட்டிக் பாலிசி, அந்த ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை நாம் கையில் எடுக்கவே இல்லை. ஹிஜ்ரத் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது நமக்கு. ஹிஜ்ரத் வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் உணர்ச்சி வசப்படாமல் எவ்வளவு தந்திரத்தோடு காய் நகர்த்தி இருக்கிறார்கள் என்று அதனுடைய ஒவ்வொரு அடியும் நமக்கு பாடமாக இருக்கிறது. யாரை வைத்து எப்படி வேலை வாங்கினார்கள், எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்தார்கள், ஒவ்வொன்றும் அதுல பாடம், அரசியல் பாடம், ஒவ்வொன்றும் அரசியல் பாடம் அதுல. ஆனா நாம வரலாற்றை இன்னும் வரலாறாக உள்வாங்கவில்லை. ஒரு புனிதமாக, ஒரு மித்தாக, ஒரு நம்பிக்கையாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அதை ஒரு வாழ்வியல் கோட்பாடாக இன்னும் நாம் பார்க்கவில்லை. அது ஒரு வாழ்வியல் கோட்பாடு. நெருக்கடி நேரத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு ஹிஜ்ரத் ஒரு முன்மாதிரி. ஆனால் நாம் அதை ஒரு புனிதம் கற்பித்து அதை பற்றி அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் நேரத்தில் ஹிஜ்ரத்தை பற்றி பேசுறது. இந்த மாதத்தில் தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள், இங்கிருந்து இங்கே இடம்பெயர்ந்தார்கள் என்று ஒரு மனப்பாடம் செய்கிற தலைமுறை போல ஒப்புவித்து விட்டு போகிறோமே தவிர அதை ஒரு வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் எப்படி நடப்பது? நாம் வாழக்கூடிய காலத்தில், நாம் வாழக்கூடிய சூழலில் நாம் என்ன நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறோமோ அந்த நெருக்கடி ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொன்றாக எப்படி விடுபடுவது என்பதில் ஹிஜ்ரத்தை கொண்டு நாம் அப்ளை செய்ய வேண்டும். நம்முடைய நெருக்கடியின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹிஜ்ரத்தை கொண்டு நாம் புகுத்த வேண்டும். அங்கே அவர்கள் என்னென்ன முடிவை எடுத்தார்கள் என்பதை நாம் இந்த நெருக்கடியில் முடிவெடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் நாம் அப்படி பயன்படுத்துவதில்லை. வரலாற்றை நம்முடைய சமகாலத்தோடு நாம் பொருத்தி பார்ப்பதில்லை. வரலாறு என்றைக்கோ நடந்தது, நாம் என்றைக்கோ வாழுகிறோம் என்று நாம் வேறு ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஒரு புனிதத்திற்குரிய பொருளாக அந்த வரலாற்றை நாம் அங்கே பூட்டி வைத்திருக்கிறோம். ஆக மீடியாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்குள்ளும் நுட்பம் அடங்கி இருக்கிறது. மீடியாவை உங்களுக்கு வசப்படாமல் எதுவுமே வசப்படாது. ஊடகம் வசப்பட்டால் தான் அதிகாரம் வசப்படும். நீங்கள் ஒரு பெரிய கட்சியோடு போய் கூட்டணி வைத்து 10 சீட்டை வாங்கிவிட்டால் மட்டும் வெற்றி பெற்று விடுவோமா? வெற்றி பெற முடியாது. அதிகாரம் வசப்படாது. மீடியா வசப்படாமல் அதிகாரம் வசப்படாது. அதிகாரம் வசப்படாமல் எதுவுமே வசப்படாது.
எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் அவன் முதலில் குறிவைப்பது ஊடகத்தை தான். ஊடகத்தின் மூலம் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை விதைத்த பிறகுதான் அது குறித்த அடுத்த கட்ட முடிவுக்கே வல்லரசுகள் போகின்றன. பெரிய பெரிய மன்னர்கள், சாம்ராஜ்யங்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். யூதர்களுக்கு எதிரான கருத்தை ஜெர்மானியர்களிடம் விதைத்த பிறகுதான் யூதர்களின் மீது ஹிட்லர் தாக்குதலை தொடுத்தான். போய் திடீர்னு போய் யூதர்கள் மேல் அடிக்கல. ஜெர்மானியர்கள் ஒவ்வொருவரிடமும் யூதர்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு கருத்தை பரப்பினார். அல்லது ஹிட்லர் படை செய்கிற அட்டூழியங்களை மௌன சாட்சியாக இருந்து ரசித்துக் கொண்டார்கள். ஒருவன் கூட ஜெர்மானியர்கள் ஒருவனின் கூட யூதர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவில்லை. ஏன்னா கருத்து அந்த அளவுக்கு ஆதிக்கம் செய்கிறது. அப்போ மொழியிலிருந்து நம்மை அந்நியப்படுத்துவது, இனத்திலிருந்து நம்மை அந்நியப்படுத்துவது, நாட்டிலிருந்து நம்மை அந்நியப்படுத்துவது. முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவா தேசமா மதமா என்று கேட்டால் மதம் என்று முடிவெடுப்பார்கள். தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் தமிழ் நாடா, தமிழ் இனமா, முஸ்லிம் மதமா என்று கேட்டால் முஸ்லிம் மதம் என்று முடிவெடுப்பார்கள். தமிழ் மொழியா, முஸ்லிம் மதமா என்று கேட்டால், இஸ்லாம் மதமா என்று கேட்டால் இஸ்லாம் என்று முடிவெடுப்பார்கள். அவர்கள் நாடா என்று கேட்டாலும் மதம்தான் என்று சொல்லுவார்கள், இனமா என்று கேட்டாலும் மதம்தான் என்று சொல்லுவார்கள், மொழியா என்று கேட்டாலும் மதம்தான் என்று சொல்லுவார்கள். ஆக அவர்களுக்கு நாட்டு பற்றும் இல்லை, மொழி பற்றும் இல்லை, இனப்பற்றும் இல்லை. அவர்களுக்கு இருப்பதெல்லாம் மதப்பற்று மட்டும்தான் என்று ஒரு கருத்தை திட்டமிட்டு திணிக்கிறார்கள். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நாட்டுப்பற்று கூடாது என்று சொல்லியிருக்கிறதா? மொழி பற்று கூடாது என்று சொல்லியிருக்கிறதா? ஒரு குழுவின் மீது, இனத்தின் மீது பற்று வைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறதா? வெறி இருக்கக்கூடாது என்று தான் சொல்லுகிறது. இஸ்லாம் முரண்படக்கூடிய புள்ளியை கவனமாக பார்க்க வேண்டும். மொழி வெறி இருக்கக்கூடாது, இன வெறி இருக்கக்கூடாது, நாட்டு வெறி இருக்கக்கூடாது. அது எந்த வெறியும் கூடாது. அது நாட்டு வெறி, மொழி வெறி, இன வெறியெல்லாம் தனித்தனியாக பிரிக்க வேண்டியதில்லை. எந்த வெறியும் இருக்கக்கூடாது. அப்படிதான் இஸ்லாம் சொல்லுகிறது. வெறிக்கு எதிரான மார்க்கம், அது நெறிப்படுத்துகிற மார்க்கம். ஆக தமிழை நேசிப்பதற்கு, தமிழை பின்பற்றுவதற்கு, தமிழை கொண்டாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. தமிழ் இனத்தினுடைய உரிமையை காப்பதற்கு, தமிழ் இனத்தினுடைய உரிமைக்காக பேசுவதற்கு, தமிழ் மண்ணினுடைய வளங்களை காப்பதற்கு, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், இங்கே ஆற்று மணலாக இருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய கடல் வளமாக இருந்தாலும், அதை காப்பதற்கு போராட வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாம். மண்ணை காப்பதற்கு போராட வேண்டும். நீர்நிலைகளை அசுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது இஸ்லாம். அது ஏதோ அரபு நாட்டில் அன்றைக்கு இருந்த நீர்நிலைகளுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வாசகமா? அது இங்கே நாம் வாழ்வதற்கு, நம்முடைய மண்ணை காப்பதற்கு தான். அப்படி பார்த்தால் அந்த பொருளின்படி கூடங்குளம் போராட்டம் இஸ்லாத்தின் பார்வையில் மண்ணை மீட்பதற்கு, மண் வளத்தை காப்பதற்கான போராட்டம். மீத்தேன் திட்டத்தை எதிர்ப்பதும் அப்படித்தான், நியூட்ரினோவை எதிர்ப்பதும் அப்படித்தான். ஆக நாம் வாழக்கூடிய சூழல் ஒவ்வொன்றிலும் இஸ்லாத்தை பொருத்தி பார்த்து நாம் கொண்டு போக முடியும். ஆக இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் தேசத்திற்காக, நாட்டிற்காக, மண்ணுக்காக, மொழிக்காக உடனிருக்கும் போது, போராடும் போது, இணைந்து பயணிக்கும் போது அவர்கள் நம்மை இதற்கு எதிரானவர்களாகவே முன்னிறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட வெறுப்பை பற்ற வைப்பதன் மூலம் ஒரு கருத்து வெகுவாக வெகு மக்களிடம் சென்று சேர்ந்த பிறகு அவர்கள் நம் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். அப்ப நம்மை தாக்குதல் தொடுக்கும் போது யாரும் பேசவில்லை, யாரும் பேச வரவில்லை என்று நாம் நினைக்கிறோம் என்றால் அவர்கள் திடீரென்று தாக்குதல் தொடுக்கவில்லை. முதலில் தாக்குதல் தொடுக்குவதற்கான களத்தை அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். பொது புத்தியில் நமக்கு எதிரான கருத்தை விதைத்து விட்டுத்தான் நம் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். கருத்தால் வென்ற பிறகுதான் களத்தில் அவன் ஆயுதத்தை எடுக்கிறான். நாம கருத்துருவாக்க தளத்தில் வேலையே செய்யறதில்லை. அந்த கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய இடத்திலேயே நாம இல்லை. நாம நேரடியாக களத்தில் போய் அவனை மாதிரி நிற்போம், சரியா அப்படின்னு. அதனால தான் எளிதில் சூறையாடப்படுகிறோம், எளிதில் இலக்காகிறோம். நாம் இந்த மண்ணே அதற்கு சாட்சி. ஆக நம்முடைய உழைப்பெல்லாம், நம்முடைய பயணமெல்லாம், நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் அப்படியே அள்ளித்தளித்த அவசர கோலத்தில் அப்போது ஏற்படுகிற பிரச்சனைக்கு அப்போது பதில் சொல்வது, அவ்வப்போது கூட்டத்தை போடுவது, அவ்வப்போது பேரணி நடத்துவது, அவ்வப்போது மாநாட்டை போடுவது என்று விரயமாகி கொண்டிருக்கிறது. காங்கிரீட்டாக ஒரு ஆக்கப்பூர்வமான கட்டமைப்பை உருவாக்குவதில் நாம் தவறி இருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான கட்டமைப்பை உருவாக்கி ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் மூலம் தலைமுறையை வார்த்தெடுக்க நாம் தவறினால்
இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் இதுதான் நிலைமை, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இதுதான் நிலைமை. கட்டமைப்பு வலிமை என்பது முக்கியம். அவன் அங்கிருந்து தொடங்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். இன்னைக்கு நாட்டையே ஆள்கிறான் என்றால், இன்றைக்கு பெரும்பான்மை பலத்தோடு நாட்டையே தன்மையப்படுத்தி இருக்கிறான் என்றால், அது 1925 தொடங்கி 26 அவன் சாதித்ததல்ல, 1925 தொடங்கி 2014 சாதித்தது. ஏறத்தாழ 90 ஆண்டுகள். 3 வருஷம் சேர்ந்து இயக்கம் நடத்தினாலே பெரிய பாடா இருக்குது. 4வது வருஷம் அதிலிருந்து ஒருத்தர், அப்புறம் அதிலிருந்து ஒருத்தர், அந்த கொடியை மாற்றி இப்படி ஒரு கலரு. தலைமைக்கு கட்டுப்படுவது, அமீருக்கு கட்டுப்படுவது யாருக்கு பாடமா இருக்குது? கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது யாருக்கு பாடமா இருக்குது? நான் யாரையும் குற்றம் சொல்லணும், குறை சொல்லணுங்கிறதுக்காக பேசி நமக்குள் பேசுகிற நிகழ்ச்சி ஒரு சுய பரிசோதனையாக பேசி கொண்டிருக்கிறோம். இந்த கோணத்தில் நம்ம பிரச்சனையை அணுகணும். ஆனால் இது நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு தான் இது பாடமாக நடத்தப்பட்டிருக்கிறது. தலைமைக்கு கட்டுப்படுவது, அமைப்புக்கு கட்டுப்படுவது, கொள்கைக்கு கட்டுப்படுவது. 1000 மனசங்கடங்கள் இருந்தாலும் வெளியே முரண்பாட்டை பேசாமல் இருப்பது. சகோதரனின் நிறையை வெளியே பேசுங்கள், குறையை உள்ளே பேசுங்கள், இஸ்லாம் தான் சொல்லுது. இதை யார் கடைபிடிக்கிறார்? ஆனால் நம்முடைய ஃபேஸ்புக்கை திறந்தா அல்லாஹ் அக்பர், எதிரியை பற்றி ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒருக்க தான் எழுதுறான். ஆர்எஸ்எஸை பற்றி எப்போது ஒரு மாதத்துக்கு ஒருக்க தான் எழுதுறான். மற்ற வாரம் முழுக்க யாரை பற்றி எழுதுறான்னா இன்னொரு சகோதர அமைப்பை பற்றி, இன்னொரு தலைவரை பற்றி. என்ன செய்ய போகிறோம், எங்கே போய் நிற்க போகிறோம்? ஊடகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்க. முன்னாடியெல்லாம் மீடியாக்கள் யாருடைய கையிலோ இருந்தது என்பதை விட நம்முடைய எதிரியுடைய கையில் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. நம்முடைய செய்தி அதில் வராது. அவன் நினைச்சாதான் போடுவான் அல்லது எடிட் பண்ணி போடுவான். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் நினைச்ச செய்தியை நீங்களே போட முடியும். ஆனந்த விகடனை வாங்கி படித்தாதான் தெரியும். ஆனால் ஃபேஸ்புக்கை திறந்தால் உலகம் முழுவதும் தெரியும். வாட்ஸ்அப்பின் மூலம் உலகத்தில் உள்ள எத்தனை மூளைக்கு வேணாலும் தகவலை நினைத்த மாத்திரத்தில் நொடிப்பொழுதில் அனுப்பிவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்டற்ற சுதந்திரமான ஊடகம் நம் கைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஊடகத்தை நம்ம சரியா பயன்படுத்தி இருக்கிறோமா? அந்த ஊடகத்தின் மூலம் ஒவ்வொருவரும் எழுத்தாளனாக வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் எழுத்தாளர் தான். நினைச்ச உடனே எழுத முடியும், நினைச்ச கருத்தை எழுத முடியும். ஒவ்வொருவரும் டிவிக்காரராக, மீடியாக்காரராக, விஷுவல் மீடியாக்காரராக மாற்ற முடியும். அப்படி ஃபோன் எடுத்து உங்கள் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா விஷுவல் மீடியா மாறிடுது. நீங்கள் நினைக்கிறது அப்படி விஷுவலாக போகுது. நீங்கள் டைப் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் எழுத்தாளர். அப்படி கேமரா உங்கள் பக்கம் திருப்பி நீங்கள் பேசி அனுப்புனீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோகிராஃபர். அப்போ ஒரே நேரத்தில் நீங்கள் டிவிக்காரனாகவும் நீங்கள் பத்திரிகைக்காரனாகவும் உங்களை மாற்றி இருக்கிறது இந்த ஃபேஸ்புக், இந்த யூடியூப். என்ன பாடுபடுது அது? என்ன பாடுபடுது? இன்னைக்கு டிவியே என்ன நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் செய்தி போடக்கூடிய இடத்திற்கு டிவி வந்துருச்சு. சமூக வலைதளங்களில் உலவக்கூடிய வீடியோவை எடுத்து பயன்படுத்தக்கூடிய இடத்திற்கு டிவி வந்துருச்சு. அப்ப நீங்க ஒரு நல்ல காட்சியை, ஒரு நல்ல சமூக அவலத்தை நீங்க படம் பிடித்து உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்க போட்டா, எந்த டிவி நீங்க தொடங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த டிவி ஏற்கனவே தொடங்கி வச்சிருக்கிற டிவி உங்க காட்சி எடுத்து பயன்படுத்திக்க தயாரா இருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கிறோம்? நம்ம பக்கம் வந்து அவன் எட்டி பார்த்தா பயந்து ஓடிடுவான். அவ்வளவு மோசமான வசை சொற்கள், அவ்வளவு மோசமான தாக்குதல்கள், சொந்த சகோதரர்களை பற்றிய செய்திகள், சக அமைப்பை பற்றிய செய்திகள், இப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு, ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற ஊடகத்தையே நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த பகுதியில் என்ன அவலம் இருக்கிறது, பொதுமக்களுக்கான என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை நீங்கள் காட்சிப்படுத்த முடியும். காட்சிப்படுத்தி யாருக்கும் அனுப்ப வேண்டாம், உங்கள் ஃபேஸ்புக்கில், உங்கள் யூடியூபில் நீங்கள் போட முடியும். அவன் எடுத்து அதை செய்தியாக்குவான், வெகு மக்களுக்கு கொண்டு சேர்ப்பான். நீங்கள் போடுவதும் செய்தியாக மாறுகிறது, அதை எடுத்து அவனும் செய்தியாக்க தயாராக இருக்கிறான். ஆக அந்த அடிப்படையில் நாம் இனி எதை சொல்லியும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அது காரணம், இது காரணம் என்று எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க நாம் பலவீனமாக இருக்கிறோம். நாம் இன்னும் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஆக பாசிட்டிவ் அப்ரோச், நேர்மறையான அணுகுமுறை என்பது முக்கியம். நேர்மறையான அணுகுமுறைக்கு நாம் பழக வேண்டும். எதை எடுத்தாலும் எதிர்மறையாக பார்ப்பது, எதை எடுத்தாலும் மைனஸாவை சிந்திப்பது, இது மிகப்பெரிய அபத்தமான ஒரு செயல்.
எதையுமே பாசிட்டிவாக மாற்ற முடியும். நேர்மறையாக அணுகினான். நான் இன்றைக்கி ஒரு முஸ்லீம் அமைப்பில் இல்லை, நான் வேற ஒரு கட்சியில் தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு முஸ்லீம் அமைப்பில் இருந்தால் என்னென்ன செய்வேனோ, ஒரு முஸ்லீம் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்னென்ன செய்யுமோ அதை அத்தனையும் தங்கு தடையின்றி செய்ய முடிகிறதா இல்லையா? இந்த இடத்திற்கு எப்படி வர முடிகிறது என்றால் நேர்மறையான அணுகுமுறையின் மூலம் வர முடிகிறது. இந்த கட்சியில் நான் சேரும்போது அவ்வளோ பேர் நெகட்டிவாக தான் என்கிட்ட பேசினாங்க. என்ன இருந்து நீ இப்படி பண்ணிட்ட, என்னப்பா பண்ணிட்டேன், நான் கொலையெல்லாம் பண்ணலையே, ஒரு கட்சியில் தானே போய் சேர்ந்தேன். இல்லை என்ன எவ்வளோ நம்ம கட்சியில் இருக்குது, நீ அங்கே போய் சேர்ந்த. இப்போ நம்ம கட்சியில் இருந்தால், நம்ம கட்சியிலிருந்து நான் இந்த கருத்தையே பேசினா இந்த கருத்தை தான் பேச போகிறேன், இதை தான் செய்ய போகிறேன், இப்போ என்ன செயல்பாடு செய்ய போகிறேன்னா இதை தான் செய்ய போகிறேன். அதனுடைய வீச்சு என்பது ஒரு முஸ்லீம் கட்சி ஒரு முஸ்லீமுக்காக பேசுகிறது என்று சுருங்கி போயிருக்கும். இது ஒரு பன்மை சமூக அமைப்பில் மிக முக்கியம். நாம் வெறும் சவுதி அரேபியாலேயோ பாகிஸ்தான்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ ஈராக்லேயோ வாழ்ந்துட்டா பிரச்சனையே கிடையாது. அங்கே பெரிய பிரச்சனை இருக்குது, அது வேற. ஆனால் இந்த நாம் சொல்லக்கூடிய பிரச்சனை அது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இது அப்படி அல்ல. முஸ்லீம்கள் மைக்ரோ மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கை சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய, மற்றவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பன்மை சமூக அமைப்பு இது. இந்த அமைப்பில் பன்மைத்துவத்தோடு தான் இயங்க முடியும். பன்மைத்துவத்தோடு இயங்கும் போது தான் அது முழு வெற்றியை தரும். எல்லா பிரச்சனையும் உள்வாங்கி இருக்கணும், எல்லா மக்களோடு இணைந்து பயணிக்கணும், மெயின் ஸ்ட்ரீமில் மெர்ஜ் ஆகணும். உடனே நம்மளால் என்ன கேட்பாங்க, மெயின் ஸ்ட்ரீமில் மெர்ஜ் ஆகணும்னா அப்போ கொள்கையை விட்டுடலாமா? அவங்க கையெடுத்து கும்பிட சொல்லுவாங்க, கும்பிட்டுலாமா? பொட்டு வைக்க சொல்லுவாங்க, வச்சிடலாமா? நான் எங்கேயும் கையெடுத்துலாம் கும்பிடுறதில்லை, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் இப்படி தான் வைப்பேன். ஒரு தமுமுகவில் இருக்கக்கூடிய ஹாஜாக்கனி இப்படி வைக்கிறாரு, விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய ஷானவாசும் இப்படி தான் வைக்கிறாரு. எப்படி முடியுது? அப்போ நம்ம செஞ்சு பார்த்தா தானே தெரியும். நாம் செய்யவே இல்லாமல் ஒரு கதவை இழுத்து சாத்திடுறோம் தொடக்கத்திலேயே, முடியவே முடியாது அப்படின்னு. ஆக எல்லா களத்திற்குள்ளும் இதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் வெறும் கட்சிக்காக மட்டும் பேசல, வெறும் கட்சிக்குள்ள போய் செய்யறதை மட்டும் நான் சொல்ல வரல. ஒவ்வொரு களத்திற்குள்ளும் இதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு துறைக்குள்ளும் இதை செய்ய முடியும், செய்ய முடியும். வியாபாரத்தின் மூலம்தான் இஸ்லாம் பரவியது, பரப்புரையின் மூலம் அல்ல. இந்தியாவில் இஸ்லாம் தோன்றிய வரலாற்றை எடுத்து பார்த்தால், வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள், அவர்களுடைய நாணயமான அணுகுமுறை, அவர்களிடமிருந்த ஒழுக்கம், அதை பார்த்தவர்கள், கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டவர்கள் ஈர்க்கப்பட்டு, என்ன இவர் இப்படி இருக்கிறார், இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறார், இவ்வளவு நேர்மையா இருக்கிறார், பொருளாதாரத்தில் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுகிறார் என்பதால் ஈர்க்கப்பட்டு, அவர் ஏன் அப்படி இருக்கிறாருன்னு அதை அடுத்து தேட ஆரம்பிச்சான். அவர் ஏன் அப்படி இருக்கிறார்னா, அவர் கொள்கை அவரை இப்படி இருக்க சொல்லுது அப்படின்னு, அந்த கொள்கை என்ன என்கிற வேரை தேடி வந்ததனால்தான் இந்த மண்ணில் இவ்வளவு தூரம் இந்த மார்க்கம் தலை தோங்கி இருக்கிறது. அப்படின்னா துறை ரீதியான அப்ரோச் முக்கியம். அப்ப வியாபாரம் என்கிற துறை இந்த மண்ணில் இஸ்லாம் தோன்றுவதற்கு மிகப்பெரிய பங்கை செய்திருக்கிறது. அல்லது இஸ்லாத்தை பற்றிய நன்மதிப்பை பொதுமக்களிடம் விதைத்திருக்கிறது. பாய்ட்ட வாங்கினா நாணயமா இருக்கும்னு முஸ்லீம் அல்லாதவனும் நம்புனான்ல ஒரு காலத்துல. இன்னைக்கு நம்புறானாங்கிறது தெரியல, இன்னைக்கு வியாபாரமே இல்லை பாய்ட்ட, அது வேற. நம்புனான்ல ஒரு காலத்துல. அது எப்படி வந்தது? அவன் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா முஸ்லீம்கள் மேல, முஸ்லீம் வியாபாரத்தின் மேல ஒரு கரிசனம் இருந்தது அவனுக்கு. எப்படி வந்ததுன்னா, அந்த துறையில் நாம் செய்த நல்ல செயல்கள். இது போல துறை ரீதியா செய்ய முடியும். அப்ப துறை ரீதியா செய்யணும்னா நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல மெர்ஜ் ஆகணும். முஸ்லீம்களுக்குள்ளே வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது முஸ்லீமுக்கு தான் போய் சேரும். முஸ்லீம் அல்லாதவர்களிடம் வியாபாரம் செய்யும் போது தான், மெயின் ஸ்ட்ரீம்ல நீங்க ஒரு துறையில் ஈடுபடும் போது தான் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படித்தான் நீங்க எல்லா துறையையும் பார்க்கணும், எல்லா துறையும் நீங்க அப்படித்தான் கணக்கில் வைக்கணும். ஆக எல்லா துறையிலும் முஸ்லீம்கள் அவசியம். எல்லா துறைக்கு மேலாக ஊடகத்துறையில் ஈடுபட வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கவிக்கோ என்ற ஒரு ஆளுமை, இன்றைக்கு 80 வயது தாண்டிவிட்டது. தமிழ் கவிதையின் பிதாமகன், தமிழ் கவிதையின் உச்சம் என்று அவரை கொண்டாடியது தமிழ் சமூகம். ஒரு முஸ்லிம்னு சுருக்கி பார்க்கல, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். வைரமுத்துவே ஒத்துக்கிறார். கவிக்கோ கிட்ட என்னால் நெருங்க முடியாது. 6 தேசிய விருதை வாங்கின வைரமுத்து ஒத்துக்கிறாரு. ஒரு தேசிய விருதை கூட கவிக்கோ வாங்கல. 6 தேசிய விருது வாங்கினவர் ஒத்துக்கிறாரு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழின் மிகப்பெரிய ஆளுமை, அவர் அளவுக்கு யாருமே எந்த கவிஞனும் பங்களிப்பு செலுத்தலன்னு ஒத்துக்கிறார். மனவை முஸ்தபான்னு ஒரு ஆளுமை,
இன்னைக்கு மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இது மைக்குன்னு தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு தமிழில் ஒரு சொல் இருக்கும்ல, கேமரா படம் எடுத்துக்கிட்டு இருக்குது, அது கேமரான்னு தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தமிழில் ஒரு சொல் இருக்கும்ல. லைட்டு சொல்கிறோம், ஃபேனு சொல்கிறோம், போடியம் சொல்கிறோம், இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் சொல்கிறோம், ஃபேன் சொல்கிறோம், எல்லாம் இங்கிலீஷில் சொல்கிறோம். இதுக்கு தமிழில் என்ன சொல்? இதை யாராவது கண்டுபிடிக்கணும்ல. தமிழ் அதுக்கு சொல் இருக்கும்ல, இல்லாமல் இருக்காது. தமிழ் ஒரு மொழி, ஒரு மூத்த மொழி. அப்போ இந்த புதிதாக வரக்கூடிய எல்லா பொருளுக்கும் தமிழில் ஒரு பெயர் இருக்கும். அந்த பெயரை யார் எடுத்து கண்டுபிடிச்சு தர்றது? எல்லாரும் ஃபேனு, லைட்டு, டியூபு, மைக்கு, கேமரான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுக்கு தமிழ் என்கிற மொழியில் அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை யார் எடுத்து கொண்டு வந்து வெளியே தருவது? அப்படி எடுத்து கொண்டு வந்து தந்தவர் பெயர் தான் மனவை முஸ்தபா. தமிழில் எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார்கள், யார் அதை செய்யலை, செஞ்சவர் ஒரே ஒருத்தர் தான், மனவை முஸ்தபா. தமிழ் அறிஞர், மூத்த தமிழறிஞர். 8 லட்சம் கலைச்சொற்களை உருவாக்கி இருக்கிறார். 8 லட்சம் கலைச்சொற்கள், குறிப்பாக மெடிக்கலுக்கு, இன்ஜினியரிங்க்கு 8 டிக்ஷனரி உருவாக்கியிருக்கார். ஒரு டிக்ஷனரிக்கு 1 லட்சம் கலைச்சொற்கள், 1 லட்சம் சொற்கள். இதுக்கு மவுஸுக்கு இதுதான் பொருள், கம்ப்யூட்டருக்கு இதுதான் தமிழில் பேர். இப்படி ஒவ்வொரு புதிய பொருளுக்கும் பேரை பதிவு செஞ்சிருக்கிறார். இப்படி 8 லட்சம் கலைச்சொற்களை உருவாக்கி வைத்த தமிழ் அறிஞர் மனவை முஸ்தபா. கவிதையில் உச்சம் தொட்ட கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் சாதிக். கல்வியில ஒவ்வொரு துறை வாரியா நீங்க பார்க்கலாம், ஆளுமைகள் இருந்தார்கள். ஆனந்த விகடனுடைய ஆசிரியராகவே இருந்தவர் ஜெயம் சாலி. ஆனந்த விகடனுக்கு ஆசிரியர் ஜெயம் சாலி. பத்திரிகை துறையாக இருந்தாலும் சரி, இலக்கியத்துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு துறையிலும் கொடிகட்டி பறந்தவர்கள், ஜாம்பவனாக இருந்தவர்கள். பொதுத்தளத்தில் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை தமிழ் முஸ்லிம் சமூகம் வைத்திருந்தது. இன்னைக்கு இல்லை. இந்த துறையிலெல்லாம் ஆளே கிடையாது, எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. தீமு அப்துல் காதர் ஒரு நாடறிந்த பேச்சாளர், எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய பேச்சு பேசுவார். அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கமும் அவரை கூடுவான். அப்துல் காதர்ங்கிற பேர்னால ஒதுக்கி தள்ள மாட்டான். அப்துல் காதர் வர கூடுவான். தமிழ்ச்சங்கம், துபாய் தமிழ்ச்சங்கம் கூடுவான், லண்டன் தமிழ்ச்சங்கம் கூடுவான், கோயம்புத்தூர் தமிழ்ச்சங்கம் கூடுவான். உலகம் பூரா இருக்கிற தமிழ் சங்கங்கள் அழைத்து நிகழ்ச்சி நடத்தும் ஒரு முஸ்லிம் ஆளுமையை. அப்ப தமிழ் சங்கத்தில் போய் அப்துல் காதர் பேசும்போது தமிழ் என்கிற அடையாளத்தோடு போகும்போது எல்லா மக்களிடமும் கருத்தை சென்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே வருகிறது. இந்த இடத்திற்கு பயணிக்கக்கூடிய ஆளுமைகளை நாம் உருவாக்கவில்லை. அடுத்த தலைமுறையில் எழுத்தாளனும் இல்லை, பத்திரிகையாளனும் இல்லை, கவிஞனும் இல்லை, பேச்சாளனும் இல்லை, ஊடகங்களில் விவாதிக்கக்கூடிய விவாதக்காரனும் இல்லை, எவனும் இல்லை. வெறுமையாக இருக்கிறது. வெறும் இன்ஜினியரையும் டாக்டரையும் உருவாக்கக்கூடிய, அந்த கோணத்தில் மட்டுமே பயணிக்கக்கூடிய கடிவாளம் போட்ட குதிரை போல நம்முடைய பிள்ளைகளை நாம் உற்பத்தி செய்ய தயாராக இருக்கிறோம். ஆபத்து காத்திருக்கிறது. அதுவல்ல, இப்படிப்பட்ட துறைகளை நோக்கி நம் பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். அப்படி தயார்படுத்தினால்தான், அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்களிலும் போய் அமரும் போதுதான் இந்த சமூகத்திற்கான நியாயங்கள் வெளிப்படும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழில் பெரிய அறிஞர். அவரை அழைத்து பொதுவான பிராமணர் சங்கங்கள் கூட, பிராமணர் இன்டலெக்சுவல்ஸ் கூட மீட்டிங் நடத்துறாங்க. அவர் போய் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, ஒரு சின்ன புத்தகம், இஸ்லாம் பெண்ணுரிமைக்கு எதிரானதா அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இப்போ இஸ்லாம் பெண்ணுரிமைக்கு எதிரானதான்னு ஒரு முழு நேர முஸ்லீம் அழைப்பாளர் பேசுறதுக்கும் அவர்கள் எழுதின புத்தகத்துக்கும் கவிக்கோ எழுதின புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கவிக்கோ எழுதின புத்தகத்தை அவன் வாங்கி படிக்கிறான், அவனுக்கு போய் சேருது. அது யாருக்கு போய் சேரணும், அவனுக்கு போய் சேருது. கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய அந்த இன்டலெக்சுவல்ஸ் அவரை மதிப்பான், அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்பான், அவரை கூப்பிட்டு விவாதிப்பான். அப்போ நாம் கருத்து புரிதல் உள்ள ஆளுமைகளை உருவாக்குவதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக களைய முடியும். பொதுத்தளத்தில் நாம் இணைந்து பயணிப்பதன் மூலம்தான் அது சாத்தியம். அந்த வகையில் மெயின் ஸ்ட்ரீமை உள்வாங்கி, பொதுத்தளத்தை உள்வாங்கி, பொதுவில் எப்படி நடக்க வேண்டும், பொதுவில் எப்படி பேச வேண்டும், பொதுவில் எப்படி பழக வேண்டும், பொதுவில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், உணர்ச்சி வசப்படாமல் அறிவு வயத்தோடு எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்பதை கற்றுக்கொண்டு, நாமும் கற்றுக்கொண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து ஒரு அறிவுமிக்க தலைமுறையை உருவாக்குவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.